இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஏர்போர்ட்டில் இருக்கோம். இந்த ரிசார்ட் நாங்கள் 3 பேர் சேர்ந்து வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னா ஒன்றுமே இல்லை, சும்மா தான் வந்திருக்கோம். போர் அடிக்கிறது கிளம்பி வந்தோம். சரி என்னென்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 10 பைசா கையில் இல்லை, போய் பார்க்கலாம் வாங்க. ஏரோப்ளேன் சுற்றி பார்ப்போம் வாங்க. ஐ கைஸ் இப்போ தான் பார்த்தோம் பிளேன் கொம்மாலாம் வேற மாதிரி பாருங்க. இதுதான் ஏர்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் சுற்றி எவ்வளோ பேர் நின்றுருக்குறாங்கன்னு சொல்லி. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஏர் இண்டியா ஃப்ளைட்டு தெரியுதா, அதான் ஏர் இண்டியா ஃப்ளைட்டு. ஜூம் பண்ணுறேன் பாருங்கள், ஏர் இண்டியா ஃப்ளைட்டு தெரியுதா, அதுதான் ஏர் இண்டியா ஃப்ளைட்டு. இங்கே ஃபுல்லாக ஹஜ்ஜுக்கு போகிறவங்க நின்றுருக்குறாங்க. இவங்கெல்லாம் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க எல்லாம் முஸ்லீம் பொண்ணுங்க தான். எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள், ஃபுல்லாக ஹஜ்ஜுக்கு போகிறவங்க தான். அங்கே பாருங்கள் தெரியுதா, ஜூம் அவுட் பண்ணுறேன் இருக்கு. போய் இன்னொரு ஃப்ளைட் வருது பாருங்கள் இப்போது, ஏர் இண்டியா வருதா. விஸ்தாரா பையன், நம்ம பையன் இப்போ புஷ்ஷுன்னு பரவாம பாருங்க. 3, 2, 1 ஏறா மேலே, அதை வந்துட்டான் பாருங்க. ஏய் கெத்தா ஏட்டான் நான் மேலே. அவன் பின்னி எடுப்பான். எந்த ஊர் போகிறான்னா பாம்பேலேருந்து வந்து திருப்பி டெல்லி போகிறாப்புல அவன் அந்த ஃப்ளைட்டு. ஆமாம், பறந்து போகின்றே. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இதான் வருது தெரியுதா, இதுதான் துபாய் போகிற ஃப்ளைட்டு. சாரி சார், மாற்றி சொல்லிட்டேன், சவுதி அரேபியா போகிற ஃப்ளைட்டு மக்கா. அடுத்து நம்ம பையன் ஜாவுல், அங்கே பாருங்கள் அந்த பொண்ணு பின்னாடியே போகிறான். அந்த பொண்ணு யாருன்னே தெரியாதுன்னா அந்த பொண்ணு பின்னாடி போய் அந்த பொண்ணை உசார் பண்ணோடனே போடுறான். மேட்சிங்காக 2 பேரும் ட்ரெஸ்ஸை போட்டு கிளம்பி போகிறாங்க. அந்த பொண்ணை பார்க்கறதுக்காண்டி போகிறாங்க பாருங்கள். கடைசி வரைக்கும் அந்த பொண்ணுகிட்ட அவன் பேசவே இல்லை. இப்போ அடுத்து இந்த பொண்ணு முன்னாடி ஓடுவான், போடானா நின்றுனே இருப்பான். அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுகிறானா பேசவே மாட்டான். அந்த பொண்ணுகிட்ட போய் பேசுகிறானா பேசவே மாட்டான். அந்த பொண்ணும் போய்டும் கட்சி, என்னை கண்டுக்காது அந்த பொண்ணு. அது பாட்டுக்கு அப்படியே போயிடும் அந்த பொண்ணு. அது பாருங்கள் பக்கத்தில் போவோம், ஆனால் வேஸ்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மணி என்ன பர்த்டே, நாங்கள் கேக் வெட்டுறதுக்காண்டி நின்றுட்டு இருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரீட்டு சாப்பிட வந்துட்டோம். ஃபுல்லாக சாப்பிட்டு இலையெல்லாம் கழுவிட்டோம். இதான் நம்ம பையன் ரோசி வச்சு எடுப்பான் எல்லாத்தையும்.